அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்களின் 27 நட்சத்திரங்களுக்கு அன்றாடம் நம்முடைய நட்சத்திரம் தெய்வ பலத்தோடு இருப்பதற்கு நாம் என்ன வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு. இப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா காலபைரவர் வழிபாடு பண்ணணும். மணி இருக்கு இல்லையா, சின்ன மணின்னா என்ன சொல்லணும், கையில் ஆட்டுற சின்ன மணி என்ன சொல்லணும், தானம் செய்யணும். நாய்க்கு என்ன சொல்லலாம்னா தினம் உணவளிக்கணும். உணவு ஏதாவது பிஸ்கட் போட்டாலும் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் மூலமாக கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அடுத்து பரணி நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னாங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். நம்ம ராமனுடைய வழிபாடு பண்ணணும். ராம ஜெயம் டெய்லி என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 27 முறை என்ன சொன்னாங்கன்னா ராமஜெயம் எழுதணும். கரும்பு தானம், கரும்பு அல்லது கரும்பு சாறு தானம் பண்ணணும். ரெண்டாவது பூனையுடைய பொம்மை பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய வீட்டில் பூனையுடைய பொம்மை என்ன சொன்னால் வீட்டில் வச்சிருந்தால் கண்டிப்பாக என்ன நடக்கும், பரணி நட்சத்திரம் நல்ல என்ன சொன்னாலும் செழிம்பாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா பூச நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு பூச நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரமாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பரங்குன்றம் வழிபாடு பண்ணணும். அங்கே அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். அரச மரத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று மஞ்சள் நீர் ஊற்றுதல். அரச மர இலையை என்ன சொன்னாங்கன்னா லேமினேஷன் செய்து வைத்து கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரம். எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் சிறப்பு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா அழுக்கு டிஷர்ட் அதாவது மங்கலான கலர், அழுக்குன்னா அழுக்கில் தேய்ச்சி போடுறது கிடையாது, அழுக்கான ட்ரிம்மான கலர் என்ன சொன்னாங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அணிதல். பூனை உருவத்தை தானம் பண்ணணும். பூனையுடைய பொம்மையை தானம் பண்ணணும். பாம்பு புற்றுக்கு இவர்கள் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை என்ன சொல்லணும், பால் கண்டிப்பாக ஊற்றணும். முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் கண்டிப்பாக ஊற்றணும். என்ன நாளில் ஆயில்ய நட்சத்திர நாளில் முருங்கை மரத்திற்கு என்ன சொன்னாங்கன்னா மஞ்சள் நீர் கண்டிப்பாக ஊற்றணும். இவைதான் உங்கள் நட்சத்திரத்திற்கு இலகுவான பரிகாரங்கள். அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா மக நட்சத்திரம் தான் சாதகமான நட்சத்திரம். விநாயகர் முன் உள்ள எலிக்கு பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் கலந்தோம். சர்க்கரை தூள் இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அப்போ அந்த நாட்டு சர்க்கரை தூள் சர்க்கரையாக வாங்கி பொட்டுக்கடலை கலந்து என்ன சொன்னா வைக்கணும். ஆலமரத்திற்கு என்ன சொல்லலாம்னா மஞ்சள் நீர் ஊற்றுதல். என்னைக்குன்னா மக நட்சத்திரத்தன்னைக்கு ஊற்றணும்.
கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா அன்னதானம் வாங்கி கொடுக்கும். கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் பிரியப்பட்ட புளிச்சாதம் இல்லது மாங்காய் சாதம் இது வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக மிருகசீரிட நட்சத்திரம் சூப்பராக வந்துடுவாங்க. அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரம் தான் சாதகமான நட்சத்திரம். பலாப்பழம் சாப்பிடுவது நல்லது. வாசவி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது. வாசவி தெய்வம் வழிபாடு, பலாமரம் அல்லது எலுமிச்சம் செடிக்கு மஞ்சள் நீர் வந்து பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஊற்றணும். அம்மன் கோவிலில் வந்து அங்க பிரதட்சணம் செய்தால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சிறப்பு. அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும், உத்தர நட்சத்திரம் தான் சாதகமான நட்சத்திரம். அப்போ என்ன செய்யணும்னா வந்து சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணணும். வெள்ளி அரணாக்கயிறு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தானம் பண்ணணும். யாருக்காவது சிறு குழந்தைகளுக்கு வெள்ளி அரணாக்கயிறு வந்து வாங்கி தானம் பண்ணணும். சிகப்பு அரளி செடிக்கு, செவ்வரளி அப்படிம்பாங்க, செவ்வரளி செடிக்கு வந்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரத்தன்று மஞ்சள் நீர் ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திர நபர்கள் இதெல்லாம் இலகுவான பரிகாரம். இதை வந்து செய்து வரும்போது கண்டிப்பாக நன்றாக. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம்தான் அதற்கு சாதகம். கோதுமை தானம் பண்ணணும். கோதுமை தானம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பண்ணணும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா அடிக்கடி வந்து என்ன சொன்னால் கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணணும்னா கை தட்டணும். அதை தட்டும்போது என்ன சொன்னால் அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து கை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் தான் சாதகமான நட்சத்திரம். கோதுமை தானம் பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சூரிய நமஸ்காரம் வந்து ரெகுலராக பண்ணிடணும். பண்ணி வரும்போது என்ன சொல்லணும்னா பூச நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வந்து சித்திரை நட்சத்திரம்தான் சாதகமான நட்சத்திரம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வில்வ இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்துக்கொள்ளணும். விஸ்வகர்மா படம் வைத்து வழிபாடு செய்யணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புலிப்படம், காமாட்சி படம் வைத்தும் வழிபடணும். புலியோடைய படமும் காமாட்சி அம்மன் படம் வைத்தும் வழிபாடு பண்ண கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரம் சிறந்த ஒரு அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதற்கடுத்து மக நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் தான் அவர்களுக்கு சாதகமான நட்சத்திரம். மருதமலை தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். தினைமாவு தேனும் தேன் வந்து தானம், தினைமாவும் தேனும் தானம் பண்ணணும். தீபதானம், முத்து தானம், இவைதான் மக நட்சத்திரத்திற்கு வந்து பரிகாரம். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில்களுக்கு வந்து பஞ்சுத்திரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தானம் பண்ணுவது நல்லது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்போ முருகன் கோவிலுக்கு எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் வேல் தானம் செய்வது பூர நட்சத்திரத்திற்கு நல்லது. முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பார்ப்பது நல்லது. குருஸ்தானத்தில் உள்ளவருடைய படத்தை வைப்பது நல்லது. சந்தனம் தானம் செய்தல் இது ஒரு பரிகாரம். சந்தனம் சாதம் செய்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம் தான் சாதகம். அதனால் வேல் தானம், முருகனுக்கு பால் அபிஷேகம், குருஸ்தானத்தில் உள்ளவர்களுடைய படத்தை வந்து அலுவலகத்தில் வைத்துக் கொள்ளணும். சந்தன தானம் வந்து கோயிலுக்கு பண்ணினால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து உத்தர நட்சத்திரம்.
உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா சாதகமான நட்சத்திரம் வந்து அனுசம்தான் சாதகம். வாயு பகவான் நட்சத்திரம் விசிறி தானம் பண்ணும். உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசிறியை தானமாக, ஓலை விசிறியெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது, அதெல்லாம் எங்கேயும் போயிடல, இருக்குது. ஓலை விசிறி தானம் பண்ணணும். 2 மான் படம் வைத்திருப்பது வந்து என்ன சொன்னான்னா நலம். மான் படம் வந்து வைத்திருப்பது, 2 மான்கள் வைத்திருப்பது நலம். ஐயனார் வழிபாடு மிக மிகவும் நல்லது. இதை வந்து ஐயனார் வழிபாடு வந்து மிகவும் நல்லது. இதை வந்து நீங்கள் வந்து அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அஸ்த நட்சத்திரத்துடைய சாதக நட்சத்திரம் என்ன சொன்னான்னா கேட்டை. கேட்டை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு கேட்டை தான் சாதகமான நட்சத்திரம். மான் படம், ஆண்மானுடைய படம் கொம்புள்ளதை வந்து வைக்கணும். தேவேந்திரன் படம் வைப்பதும் நல்லது. வல்லாரைக்கீரை இலையை வந்து காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்தால் நலம். குபேரனுடைய சக்கரம் வைத்து கொள்வது மிக மிக நல்லது. அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து சாதகமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அனுமான் படம் வைத்து கொள்வது, 2 நாய்கள் வந்து இணைந்த மாதிரி உள்ள படத்தை வைத்திருக்கணும். சஞ்சீவி மலையை வந்து என்ன சொன்னா வந்து தூக்கி கொண்டு வர்ற மாதிரி அனுமான் படம் வைத்து வழிபாடு பண்ணுவது நலம். அனுமானுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரம் வருகின்ற என்று வடைமாலை சாத்துதல், பைரவர் வழிபாடும் மிக மிகச் சிறந்தது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இதை முன்னாடி ஒரு 1200 வீடியோ போட்டதுனால எல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துருப்பீங்க. ஏன்னா பின்னாடி போகிறதுக்கு கஷ்டம். அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு 14 நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் உள்ள ஒரு 13 நட்சத்திரத்துக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இதை வந்து என்ன சொன்னால் இது இலகுவான பரிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.